வணக்கம். முதன்மையான செய்திகள் பலவற்றை பார்க்கலாம். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பல்வேறு மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாக கூறி அவர் மீது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. அரசு கொண்டு வந்த மசோதாக்கள் அளித்த கோரிக்கைகள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்காமல் தாமதிப்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் நோக்கத்திற்கும் மக்கள் நலனுக்கும் அரசமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது என தமிழக அரசின் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற அசாதாரண சூழல் எழுகையில் அசாதாரணமான தீர்வுகளையும் கண்டாக வேண்டிய நிலை நீதிமன்றங்களுக்கும் இருப்பதாகவும் தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. இதற்கு உதாரணமாக சில தீர்ப்புகளையும் தமிழக அரசு தன் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆளுநரின் நடவடிக்கையின்மை பிரச்சனையில் வேறு வழியே தெரியாத காரணத்தால் தான் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை வந்ததாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா கடந்த 2020ஆம் ஆண்டே ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. அதில் முதற்கட்டமாக 1.3 மில்லியன் சதுர அடி பரப்பளவில் அமைந்துள்ள தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் உற்பத்தி மற்றும் சேவை துறையில் உலக அளவில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் அன்பரசன், டி.ஆர்.பி. ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தமிழ்நாடு உலக அளவில் சிறந்து விளங்கி வருது. இது மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பயனை ஏற்படுத்தும். இந்த வேகத்தை பார்க்கிறப்போ 2030ஆம் ஆண்டிற்குள் $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலம் என்ற எங்க இலக்க அடையிற நாள் வெகு தொலைவில் இல்லைன்ற நம்பிக்கை எங்களுக்கு வளர்ந்துகிட்டே போகுது. விமர்சனம் செய்திருக்கிறார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடியின் ஆன்மா அதானியின் வசம் இருப்பதாகவும், எனவே தாங்கள் என்னதான் தாக்கினாலும் அது அவரை ஒருபோதும் பாதிக்காது என்றும் கூறியுள்ளார். பிரதமர் மோடியை பணி அமர்த்தியது அதானிதான் என்று குற்றஞ்சாட்டிய ராகுல் காந்தி, எனவே அவருக்காகத்தான் பிரதமர் பணியாற்றிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதானியை தாங்கள் தாக்கத் தொடங்கியிருப்பதால் எதிர்க்கட்சிகள் மீது உளவு அமைப்புகள் ஈடுபடுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டிய ராகுல்,
கௌதம் அதானிக்கு எதிராக பேசிய அனைத்து தலைவர்களுக்கும் ஐபோன் நிறுவனத்திடமிருந்து எச்சரிக்கை செய்தி வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களை உளவு பார்ப்பது பற்றி ஒருபோதும் அச்சப்பட போவதில்லை என்று தெரிவித்த ராகுல் காந்தி தன்னுடைய அலைபேசியை வேண்டுமானாலும் தருவதாக கூறியிருக்கிறார். Mr. Narendra Modi's soul is Mr. Adani. Right? And no matter how much we attack Mr. Narendra Modi, it doesn't have an effect. Because the soul is somewhere else. And now we've understood this. We've understood that the soul is there in the parrot. And now we are attacking the soul. ஏற்படுவதாக அதிமுக கவுன்சிலர்கள் குற்றஞ்சாட்டினர். அதற்கு பதிலளிக்க வேண்டிய நகராட்சி ஆணையர், பொறியாளர் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்காததால் அவர்கள் வந்த பிறகுதான் தொடர்ந்து விவாதிக்க வேண்டும் என அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் கூட்டத்தை தொடர்ந்து நடத்த வேண்டும் என திமுக கவுன்சிலர்கள் தெரிவித்தனர். இதனால் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது 17வது வார்டு திமுக கவுன்சிலர் ரவிக்குமார் அதிமுக கவுன்சிலர்கள் மீது மர நாற்காலியை வேகமாக தூக்கி வீசினர். நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. அதனைத் தொடர்ந்து மைக்குகளும் வீசப்பட்டன. திமுக அதிமுக கவுன்சிலர்கள் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவானது. நகராட்சி தலைவரின் சமாதான பேச்சுவார்த்தை எடுபடாததால் 11 தீர்மானங்களும் ஆல் பாஸ் முறையில் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு கூட்டம் நிறைவடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்த அதிமுக கவுன்சிலர்கள் மன்ற அரங்கை விட்டு வெளியேற இருந்த எந்த அரசும் இவ்வளவு முரண் பிடித்ததில்லை. ஏதோ ஒரு எதிரி நாட்டோடு வருவதை போல நினைக்கிறாங்க. அல்லது நாம் ஏதோ ஒரு சலுகை கேட்கிறோம்னு கருதுறாங்க. அதுவும் அல்ல. இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அது விதித்த விதிப்படிதான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் நடக்கணும். ஆனால் ஒரு சர்க்காரே அதுக்கு நடக்க மாட்டேன்னு சொல்றது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல. ஆகையினால் இரண்டாவது பிடிமானம் பிடியாத பேசுவது என்னை பொறுத்த வரையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இந்த துறையை பார்த்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 சீஃப் மினிஸ்டர்களை நான் பார்த்திருக்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர்களை பார்த்திருக்கிறேன். இதில் என்ன விஷயம் என்றால், சித்தராமையா அவர்கள் முதலமைச்சர், எனக்கு தலைவருக்கு ரொம்ப வேண்டியவர். நீர்ப்பாசனத்துறை அமைச்சரும் எனக்கு தெரிந்தவர் தான். ஆனால் இவர்கள் இவ்வளவு பிடிவாதமாக இருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
நேரில் சந்தித்த திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு முதலமைச்சர் கொடுத்து அனுப்பிய முறையீட்டு கடிதத்தை வழங்கினார். பின்னர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை துறையினுடைய இணையமைச்சர் முரளிதரன் அவர்களை நேரில் சந்தித்து தளபதி அவர்கள் கொடுத்த முறையீட்டு கடிதத்தையும் அதேபோல மீனவர்கள் அளித்த கடிதத்தையும் ஒன்றாக இணைத்து அவரிடம் தந்து நேரடியாக மீனவர்களே அவரிடம் என்ன நடந்தது என்பதை விளக்கமாக எடுத்துச் சொன்னார்கள். தலைவர் கடிதம் நேற்றே எனக்கு வந்துவிட்டது. நான் முறைப்படி நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே இருக்கின்ற அதிகார வர்க்கத்திடம் நான் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த 64 மீனவர்களை விடுவிப்பது, ஏறத்தாழ 10 படகுகளை விடுவிப்பது போன்ற நடவடிக்கைகளில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று முரளிதரன் அவர்கள் சொன்னார்கள். திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி கட்சிகளை தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளும் வரவிருக்கும் பேரவைத் தேர்தலில் தனித்து களமிறங்க முடிவு செய்திருக்கின்றன. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை தேர்தல்களில் காங்கிரசுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக இடதுசாரி கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வந்திருக்கின்றன. சுமூகமான முடிவு கிடைக்காததை அடுத்து 3 மாநிலங்களிலும் தனித்து போட்டியிட அவை முடிவு செய்திருக்கின்றன. இதனையடுத்து மார்க்சிஸ்ட் கட்சி ராஜஸ்தானில் 17 தொகுதிகளிலும், மத்திய பிரதேசத்தில் 4 தொகுதிகளிலும், சத்தீஸ்கரில் 3 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சத்தீஸ்கரில் 16, ராஜஸ்தானில் 12, மத்திய பிரதேசத்தில் 9 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்க உள்ளது. பேரவைத் தேர்தல்களில் கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் அது வருங்கால தேர்தல்களில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை பாதிக்கும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் டி. ராஜா